இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். பவுல் கொரிந்தியருக்கு இதை எழுதுகிறார். ஏசாயா 64:4 எழுதியிருக்கிறபடி அந்த வார்த்தை முன்பாகவே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே, இந்த ஆவியானுடைய நாட்களிலே பவுல் இதை என்ன சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை அந்நாட்களில் உள்ள அநேகருக்கு கண்களினால் பார்க்க முடியவில்லை, காதுகளினால் கேட்க முடியவில்லை, இருதயத்திலே உணர முடியவில்லை. ஆனால் ஆவியானுடைய நாட்களில் வாழ்கிற இன்று நமக்கு அவைகளெல்லாம் தேவ ஆவியினால் வெளிப்படுத்த முடியும், வெளிப்படுத்த விரும்புகிறார், வெளிப்படுத்துகிறார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் தம்மில் அன்புக்குறவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மறுமைக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். அவர் உன்னதமான தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் உட்காரும் பொழுது அருகில் உட்காரக்கூடிய பாக்கியம், இன்னும் கிரீடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளை பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே இவ்வுலகத்தின் காரியங்கள்ல நம்ம அகப்பட மாட்டோம், உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட மாட்டோம், உலகத்தின் காரியங்களை பார்த்து சோர்ந்து போக மாட்டோம். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் அந்த தேசத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து வீர நடப்போட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு அவைகள் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறபடினால் தான் மரணத்தை குறித்து பயப்படுகிறோம், எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறோம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறோம். இவைகளெல்லாம் மாறணும்னா ஆவியானவர் வந்து விட்டால் நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை பார்க்க அப்படியாய் அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அப்போஸ்தலர் ஒவ்வொருவரும் என் பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், பந்தய பொருளுக்கு. அவர் தான் லாபமான எல்லாத்தையும் இந்த உலகத்தில் உள்ள தூக்கி போடுறாரியா. இந்த பரம அழைப்பை பார்க்கிறார், அதனால் வருகிற பாக்கியத்தை பார்க்கிறார், மேன்மை பார்க்கிறார். இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். ஏன்னா வெளிப்பட போகிற மகிமை, நான் பெற்றுக்கொள்ள போகிற மகிமை அதை காட்டிலும் பல மடங்கு பெருசு, கம்பேர் பண்ண முடியாதுங்கிறாரு. இன்னைக்கு நாம் அவைகளை பார்க்காததினால்தான் இக்காலத்து பாடுகள் நமக்கு பெருசா தெரிகிறது. இவ்வளவு பாடுகளை பார்த்து பயப்பட வேண்டாம். அந்த உலகத்தின் வாழ்வைக்கான காத்திருப்போம். ஒரு வல்லமையா பயன்படுத்த ஊழியக்காரர் வியாதியில் படுக்கிறார். உலகம் தான் எந்த வேண்டுமானாலும் பேசுமே, இவர் சரி கிடையாது, இவர் ஊழியக்காரன்னா வியாதி வரலாமா, ஊழியக்காரன்னா படுக்கையில படுக்கலாமா, பல விதத்துல பல காரியங்களை பேசுவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் இவரை இன்னுமாய் உடைக்குது. என்ன செய்யறது? இவர் அல்றாரு, என்ன ஆண்டவரை, நின்று படுக்கையில போட்டு எத்தனையோ படுக்கையில் இருந்த ஜனங்களை நான் எழுப்பினேன், எத்தனையோ வியாதியஸ்தரை சுகமாக்குற வல்லமை என் மூலமா நீர் அனுப்பி செய்தீர், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க முடியாது, சுவிசேஷத்தின் உலகமெங்கும் போய் பிரசங்கித்திருக்கிறேனே. அழுது அப்படியே புலம்பிக்கணும். ஆண்டவர் அவர் கண்களை திறக்கிறார், மேன்மையான ஆசீர்வாதங்களை உன்னதத்தில் வைத்திருக்கிறதை காண்பிக்கிறார். அவ்வளவுதான். அதற்கு அவர் கவலைப்படவே இல்லை. மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை அவருக்குள் போகவே இல்லை. மாறாக பார்க்க வந்தவரிடம் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நான் பார்க்கிறேன், எனக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின மேன்மையான வாழ்வை நான் பார்க்கிறேன். ஐ எம் ரெடி, நான் ஆயத்தமா இருக்கிறேன். அந்த பரலோக நித்திய வாழ்வுக்குள் போக நான் ஆயத்தமா இருக்கிறேன். மிகுந்த சந்தோஷமா பேச ஆரம்பிச்சாரா. பாடி பெயின் அவருக்கு பெருசா தெரியல, சரீரத்தில் உள்ள எல்லா பாதிக்கப்பட்ட அவயங்களுடைய வலி பெயின் பெருசா தெரியல. எல்லாத்தையும் மத்தியிலும் அப்படி சந்தோஷமா என் ஆண்டவர் என்னை அழைக்கிறார், நான் அவருடைய சமூகத்துக்கு போறேன்ட்டு கண்களை மூடினாராம். யோசித்து பாருங்கள். காரியங்கள் வெளிப்படும் பொழுது, நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணதை பார்க்கும் பொழுது, அதை காட்டிலும் பேரானந்தம் வேறு ஒன்றிலுமே இருக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய கண்கள் அவைகளை பார்க்கும்படியா கேட்போம், காதுகளில் ஆண்டவர் சத்தத்தை கேட்கும்படியான காதுகளை மாறும்படியா ஜெபிப்போம். இருதயத்துல
உணரும்படி அவர் செய்வாரு. இது நடக்க போது, இதை செய்ய போறேன், இதுல கவனமா இருந்துக்கோ, அலர்ட் கொடுப்பாரு. கேட்க அப்படி உணர்வுள்ள இருதயம் உண்டாயிடுச்சுன்னா நம்ம கவனமா இருப்போம். காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்கிறதாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஜெபிப்பான்பின் தகப்பனே, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, நன்மைகளுக்காக நன்றி, பாக்கியங்களுக்காக நன்றி. அதை நான் பார்க்காததுனால தான் சோர்ந்து விடுகிறோம். எங்கள் உலகத்தின் பிரச்சனை தான் எங்க கண்ணில் படுது, வேதனைகள் தான் எங்க கண்ணில் படுது, வழிதான் எங்க சரீரத்தை உணருது. அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி பார்க்கிற கண்கள், கேட்கிற காதுகள், உணர்கிற இருதயம் இன்று இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆயத்தம் பண்ணவரை பார்ப்பதோடு மட்டுமல்ல, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தொடர்ந்து நீ நியமித்திருக்கிற பாதையில ஓட கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய கண்களை திறக்கும் பொழுது காரியங்கள் வெளிப்படும் பொழுது அவைகள் மேல் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் தைரியம் நமக்கு உண்டாகிவிடும். தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து காரியங்களை செய்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவித்தேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.